திலே பேசுவாராக. பிரைஸ் தி லார்ட். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 1 कोरिंथियर पहला अध्याय 18वां वचन. முதல்ல தமிழ்ல வாசிங்க. சிலுவை பற்றிய உபதேசம் சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது. கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. அது தேவ பலனாயிருக்கிறது. இந்தியில எந்த ஒரு வசனத்தை மாத்திரம் படிச்சிடலாமா? இந்தி பைபிள் வச்சிருக்கீங்களா? படிக்கிறீங்களா சிஸ்டர்? क्योंकि क्रूस की कथा नाश होने वाले के लिए मूर्खता है, परंतु हम उद्धार पाने वालों के लिए परमेश्वर की सामर्थ है. ஆமென். ஹல்லேலூயா. இங்கே நாம் அழகாக வாசித்தோம். சிலுவையை பற்றிய உபதேசம் என்பது கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது. क्योंकि क्रूस की कथा नाश होने वाले के लिए मूर्खता है. அது ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அது தேவ பலனாயிருக்கிறது. परंतु हम उद्धार पाने वाले के लिए परमेश्वर की सामर्थ है. ஆமென். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த நாளிலே சிலுவை தரும் பலன் என்கிற தலைப்பிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க இருக்கிறோம். प्रिय लोगों, इन दिनों में क्रूस देने वाले भलाई के बारे में मनन करेंगे. பாருங்க, இந்த சிலுவையை பற்றி நம்முடைய வேதத்திலே நாம் வாசிக்கும் போது क्रूस के बारे में जब हम पढ़ते हैं, அது உலக மனிதர்களுக்கு, அதாவது கெட்டு போகிறவர்களுக்கு என்று சொல்லும்போது அது தீமையான காரியங்களை செய்து போகிறவர்களுக்கு, देखिए दुनिया में जो नाश होने वाले लोगों के लिए அது பைத்தியமாய் இருக்கிறது, அது புரியாத ஒன்றாய் இருக்கிறது. वो नहीं समझ में आता. ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கு, लेकिन उद्धार पाने वाले के लिए, தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு, जो मसीह के बच्चे हैं, हमको அது ஒரு பலனாய் இருக்கிறது. वो सामर्थ है. ஹல்லேலூயா. அது ஒரு பலனாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. वो सामर्थ है ऐसा लिखा है. இன்றைக்கு அப்படிப்பட்டதான இந்த சிலுவையின் உபதேசமானது इन दिनों में क्रूस का जो उपदेश है எப்படி நமக்கு பலன் தருகிறது என்கிற சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். किस तरह से हमें वो भलाई देता है उसके बारे में पढ़ेंगे. அது நாம் அந்த ரட்சிப்பின் பாதையில நடக்கிறவர்களுக்கு தான் அதனுடைய பலனின் மேன்மை தெரியும். जो उद्धार के राहों पे चलते हैं वे ही जान सकते हैं उनका भलाई क्या है. ஆகையினால் இந்த வசனங்களை நன்றாக நீங்கள் கவனிக்கும் போது அதிலே என்ன பலன் நமக்கு வருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். वचन के और आप ध्यान देंगे तब आपको समझ में आएगा उसमें क्या भलाई है. சிலுவை பற்றி நம்முடைய வேதத்திலே अनेक வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. क्रूस के बारे में बाइबल में अनेक जगह पर लिखा है. இது சிலுவை என்று சொல்லும் போதே அது முதலாவது ரோமர்கள் பயன்படுத்தினதான ஒரு தண்டனையின் ஆயுதம். क्रूस कहने पर जो रोमियो लोग ने यूज किया सजा के लिए एक वो वेपन्स है. அதாவது ஒரு இந்த மரண தண்டனை கொடுக்க வேண்டிய குற்றவாளியை அதிலே அறைந்து இந்த மரண தண்டனையை நிறைவேற்றினார்கள். जो मृत्यु दंड देते हैं उसके लिए वो क्रूस को वापरते थे. அப்படிப்பட்டதான காரியத்திற்கு தான் சிலுவை அன்றைக்கு ரோமானியர்கள் பயன்படுத்தினார்கள். ऐसा मृत्यु दंड पाने के लिए वो क्रूस को यूज कर रहे थे. ஆனால் இயேசு கிறிஸ்துவையும் அதற்காகத்தான் அந்த சிலுவையிலே அறைந்து மரண தண்டனையை நிறைவேற்றினார்கள். इसलिए यीशु मसीह को भी वही क्रूस पर सजा दिया गया. இயேசு என்றைக்கு சிலுவையில் அறையப்பட்டாரோ, जिस दिन यीशु क्रूस पर चढ़ाया गया, அன்றையிலிருந்து அந்த சிலுவை என்று சொல்லப்படுகிறதான அந்த ஒரு காரியத்திற்கு ஒரு மேன்மை வந்தது. जिस दिन यीशु को क्रूस पर चढ़ाया गया उस दिन से वो क्रूस पे जो चढ़ाया हुआ वो काम के लिए एक महिमा पाया गया. அப்ப பாருங்க, அந்த சிலுவை தரும் பலன் என்று சொல்லும்போது जो क्रूस देने वाली भलाई, ஏதோ அந்த ஒரு சிலுவை என்கிறதான அந்த பொருள் நமக்கு ஒரு பலன் தருவதில்லை. देखिए वो लकड़ी से बनाया वो क्रूस वो हमें भलाई नहीं देता. யாரும் அப்படி நினைச்சிடக்கூடாது. कोई भी ऐसा मत समझिए. அதுல இயேசு செய்த காரியத்தின் மூலமாய் நமக்கு பலன் உண்டாகிறது. क्रूस के ऊपर यीशु ने जो किया काम वो काम हमें भलाई देता है. அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு சிலர் அந்த சிலுவையின் என்று சொல்லப்படுகிற அந்த பொருளை தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். आज देखिए दुनिया में लोग वो जो क्रूस बोलने का वो चीज को ही वो
यूज करते हैं, அதை ஒரு அடையாளமாய் வைத்துக் கொள்ளுகிறார்கள். उसको एक चिन्ह मानते हैं, அப்படி பல காரியங்களை செய்கிறார்கள். वैसा अनेक कार्यों को करते हैं, ஆனால் அதெல்லாம் முக்கியம். लेकिन वो मुख्य नहीं है। அதிலே ஆண்டவர் என்ன செய்தார் என்பதுதான் நமக்கு முக்கியம். उसमें यीशु ने क्या किया वो हमारे लिए जानना जरूरी है। அதைத்தான் வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. वही बाइबल हमें सिखाता है, அதைத்தான் நம்முடைய பைபிள்ல நம்ம சத்தியமாய் படித்துக் கொண்டிருக்கிறோம். वही हम बाइबल में हम सत्य के अनुसार पढ़ते हैं, அதைத்தான் உபதேசமாய் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். वही उपदेश के अनुसार हम पढ़ते हैं। முதலாவது இந்த சிலுவையினால் உண்டான மேன்மையை பலனை நாம் பார்க்கலாம். पहला हम जानेंगे क्रूस के द्वारा क्या भलाई मिलता है। தமிழ்ல அந்த வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 2 அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது. तमिल में वचन पढ़ेंगे, எபேசியர் 2 அதிகாரம் 16வது एफिसियों வசனத்திலே पुस्तक 2 अध्याय 16 वचन। பகையை சிலுவையினால் கொன்று பகை என்று சொல்லப்படுவதை இயேசு சிலுவையினால் கொன்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. जो विरोध को परमेश्वर ने क्रूस के द्वारा मारा, அப்படி அந்த பகை கொல்லப்பட்டபடியினாலே வாசிக்கலாம். அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இங்கே நாம் பார்க்கிறோம் 2 தரப்பு மக்களை தேவனிடத்திலே ஒப்புரவாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. देखिए क्रूस के द्वारा दोनों तरफ के लोगों को परमेश्वर के ओर एकत्र किया गया। இங்கே முக்கியமான ஒரு 3 உறவுகள் இணைகிறதை இந்த வேத வசனம் நமக்கு சொல்லி தருகிறது. यहाँ पे 3 रिश्ते जोड़ते हैं, वो हमें ये वचन सिखलाता है। ஒன்னு பாத்தீங்கன்னா தேவன் யூதர்கள் அவருடைய ஜனங்கள் என்கிற உறவு, एक पिता और उनके लोग, वैसा रिश्ता, இன்னும் ஆண்டவர் புறஜாதிகள் என்கிறதான உறவு. और परमेश्वर और अन्य जाति, இன்னும் இந்த புறஜாதிகளும் இந்த தேவஜனங்கள் என்று சொல்லப்படுகிற யூதர்களுக்கும் ஒரு பிரிவு இருந்தது. और देखिए ये अन्य जाति और परमेश्वर के लोगों के बीच में एक दरार था, தேவனுக்கும் தேவஜனங்களுக்குமே பிரிவு இருந்தது. और परमेश्वर उनके लोगों के बीच में भी दरार था। இன்னும் தேவனுக்கும் புறஜாதிகளுக்கும் ஒரு பிரிவு இருந்தது. और इतना ही नहीं, परमेश्वर और अन्य जात के बीच में भी दरार था। இந்த 3 தனித்தனியா தான் இருந்தது. ये तीनों अलग अलग था। ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தபடியினாலே लेकिन यीशु मसीह जब क्रूस पे जब जान दिया गया तब அதனால் ஒரு பலன் உண்டானது, उसके द्वारा एक भलाई हुआ, அதனால் ஒரு வல்லமை உண்டானது. उसके द्वारा एक सामर्थ प्रकट हुआ। அது என்னவென்றால் वो क्या है? இந்த 3 தரப்பினருக்குள்ளும் இருந்ததான ஒரு பகை. ये तीनों तरफ के लोगों के भीतर वो दरार था। இது பகை தேவனால் ஏற்படுத்தப்பட்டது அல்ல. ये जो विरोध है परमेश्वर की ओर से नहीं था। ஆண்டவர் யார்கிட்டையும் பகையை ஏற்படுத்த மாட்டார். परमेश्वर किसी के पास विरोध नहीं दिखाता। இந்த ஜனங்களும் தேவனிடத்திலே பகையாய் உள்ளவர்கள் அல்ல. ये लोग भी परमेश्वर के पास नहीं विरोध करते थे। இந்த உறவுக்கு ஊடாக சாத்தான் எனப்படுபவன் வந்தபடியினாலே ये जो रिश्ते के बीच में जब शैतान आया, அங்கே பகை உண்டானது. वहाँ पर विरोध हुआ। இந்த பகையை இயேசு சிலுவையிலே கொன்றார். ये विरोध को यीशु मसीह ने क्रूस पर मारा। கொன்றது மாத்திரமல்ல, मारा इतना ही नहीं, அந்த 2 திறத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே இந்த வசனத்திலே, जो वचन में लिखा है दोनों तरफ के लोग, அதாவது புறஜாதிகள் தேவஜனங்கள் என்கிறதான 2 தரப்பினர், जो परमेश्वर के लोग और अन्य जाति, இவங்க 2 பேத்தையும் ஒண்ணாக்குறார். ये दोनों को एक किया। சபைக்குள்ள வரும்போது தேவஜனமானாலும் ஒண்ணுதான், புறஜாதி ஆனாலும் ஒண்ணுதான். जब कलीसिया के भीतर आते हैं, ना अन्य ना परमेश्वर के लोग, ऐसा कुछ अलग नहीं। அவங்க எப்படி ஒண்ணானாங்க? वो कैसे एक हुए? சிலுவையினால் क्रूस के ஒன்றானார்கள். द्वारा एक हुए। இவங்க 2 பேத்தையும் ஒண்ணாக்கி ये दोनों को एक कर कर இன்னும் தேவனிடத்திலே ஒரு உறவை ஏற்படுத்தினார் और ஆண்டவராகிய परमेश्वर இயேசு. के पास एक अच्छा रिश्ता बनाया। அதைத்தான் நாம் இந்த வசனத்திலே பார்க்கிறோம். वही हम ये वचन के द्वारा जानते हैं। இப்படிப்பட்டதான பலன் புறஜாதிக்கு எப்படி வந்தது? ऐसा भला ये अन्य जाति को कैसा आया? இப்படிப்பட்டதான பலன் அந்த தேவஜனங்கள் என்று சொல்லப்படுகிற யூதர்களுக்கு எப்படி வந்தது? और ऐसा बोला है जो परमेश्वर के लोग हैं, जो यहूदी लोग थे, उनको कैसा मिला? அந்த பகையாய் இருந்த அந்த உணர்வை, जो दरार था वो हुनर को, இந்த பிரிவாய் இருந்ததான அந்த பிரிவை जो दरार था लोगों के बीच में, சிலுவையிலே இயேசு அதற்கு ஒரு வல்லமையை உண்டாக்கினார். क्रूस के द्वारा परमेश्वर ने एक सामर्थ प्रकट की। அப்ப பாருங்க, தேவனோடு ஒப்புரவாக்குகிற, देखिए परमेश्वर के साथ एकत्र होना, தேவனோடு இணைத்து விடுகிற, परमेश्वर के साथ जुड़ना, இந்த 2 தரத்தையும் இணைத்து ये दोनों तरफ के लोगों को जोड़कर ஒரே கூட்டமாக்கி एक ही झुंड बनाकर அந்த ஒரே கூட்டத்தை தேவனோடு இணைத்து விடுகிற वो झुंड को परमेश्वर से जोड़ना, ஒரு பலன் சிலுவைக்கு இருக்கிறது. वो सामर्थ क्रूस को है। அல்லேலூயா. आमेन, நல்ல நல்ல கை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. आमेन। சரி, சிலர்லாம் சில விசேஷ கவனம் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அதனால் கவனிக்கிறவங்களுக்கு தொந்தரவாக இருக்கும். சரி, ஓகே. 2வதாக நாம் பார்க்கலாம், दूसरा हम देखेंगे
கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். गलातियों की पुस्तक 6वां अध्याय 14वां वचन में அந்த देखेंगे। வசனத்தை வாசியுங்கள். वचन पढ़ेंगे। நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் இங்கே பவுல் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அல்லாமல் यहाँ पे வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். அன்பானவர்களே, இங்கே பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். प्रिय लोगों, यहाँ पर पौल क्या कहता है वो हम देखेंगे। அவர் சொல்லுகிறார், சிலுவைதான் எனக்கு மேன்மை என்று சொல்லுகிறார். वो कहता है मेरे लिए क्रूस ही மேன்மை என்று சொல்லுகிறார். நீங்க சாதாரணமா டிரான்ஸ்லேட் பண்ணுங்க, ஒன்றும் இல்லை. मेरे लिए महिमा कहता है। அப்ப பாருங்க, அது எதற்காக அப்படி சொல்லுகிறார் என்றால், वो किस लिए कहता है? இந்த அவர் ஒரு முக்கியமான காரியத்தை அங்கே வைக்கிறார். वह एक मुख्य काम को ठहराता है। இந்த சிலுவையினால் அவர் பெற்றுக்கொண்டதான ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை அங்கே வைக்கிறார். जो क्रूस के द्वारा जो उन्होंने पाया वो भलाई को वहाँ पर दिखाता है। பவுல் அங்கே சொல்லுகிற காரியத்தை நாம் கவனிக்கலாம். पौल वहाँ पर क्या कहता है वो हम ध्यान देंगे। இந்த உலகம் என்று சொல்லப்படுகிறதான இந்த உலகமும், ये जो दुनिया कहलाता है, ये दुनिया, இந்த உலகத்தின் காரியங்களும் ये दुनिया का जो कार्य है ஒவ்வொரு மனிதனையும் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. हर एक को गुलाम बनाता है। இந்த உலகத்தின் செயல்கள் எல்லாம் ஒவ்வொரு மனிதனையும் தனக்குள்ளே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறது. ये दुनिया का सारे काम हर एक इंसान को गुलाम बनाता है। ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தின் கட்டுப்பாட்டிற்குள்ளே இருக்கக்கூடாது. लेकिन जो मसीह के बच्चे हैं, ये दुनिया के गुलामों में नहीं जीना। இந்த உலகத்திற்கு விடுதலையானவர்களாய் இருக்க ये வேண்டும். दुनिया से छुटकारा पाए हुए लोग होना இந்த चाहिए। உலகத்திலிருந்து ஒரு வேறுபட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் இருக்க ये வேண்டும். दुनिया से अलग होकर जीना एक जिंदगी। அப்ப பாருங்க, ஆனாலும் இந்த உலகமானது என்ன செய்ய மாட்டேங்குதுன்னா, தேவஜனங்களை விட மாட்டேங்குது. फिर भी देखिए, दुनिया जो मसीह के बच्चों को नहीं छोड़ती। அதனாலதான் பவுல் இங்கே எழுதி வைத்திருக்கிறார், इसलिए पौलुस इस तरह यहाँ लिखा है, இந்த உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. ये दुनिया क्रूस पर चढ़ाया गया है। அதாவது சிலுவையில் அறையப்பட்ட ஒன்று जो क्रूस पे चढ़ाया गया एक, அது செயல்பட முடியாது. वो नहीं काम कर सकता, அது சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. उसको जकड़ा गया है। அதனுடைய செயலெல்லாம் ஒண்ணுமே இருக்காதங்க. उसका काम वहाँ पर कुछ भी नहीं। அதனாலதான் பவுல் இப்படி சொல்லுகிறார், इसलिए पौलुस इस तरह कहता है, உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. दुनिया मेरे लिए क्रूस पर चढ़ाया गया है। அதோட சொல்லிட்டு விடல, उतना ही नहीं, பாருங்க, சிலுவையிலே உலகம் அறையப்பட்டிருக்கிறது பவுலை பொறுத்த வரைக்கும். देखिए पौल के मन में ये था कि दुनिया को क्रूस पर चढ़ाया गया, அதனால அந்த உலகம் பவுல்கிட்ட ஒண்ணுமே செய்ய முடியாது. इसलिए वो दुनिया पौलुस के पास आकर कुछ नहीं कर सकता। அத சொல்லி நிறுத்தாம वो बोलकर नहीं रुका, இன்னொன்னையும் சொல்றாரு, और एक भी कहता है, நானும் உலகத்திற்காக இந்த உலகத்திற்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். और मैं भी ये दुनिया के खातिर क्रूस पर चढ़ाया गया हूँ। உலகம் செயலிழந்து நிற்கிறது. दुनिया सारे कामों से बंद हो गया। அதே நேரத்துல उसी समय நானும் உலகத்தின்படி செய்யாதபடி मैं भी ये दुनिया की जैसा ना करते हुए நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். मैं भी क्रूस पे चढ़ गया। அப்போ எனக்குள்ளேயும் உலகத்தின் காரியங்கள் என்ன செய்யாது, நடக்காது. तो मेरे अंदर भी दुनिया का कुछ काम नहीं चलेगी, எனக்குள்ளேயும் உலகத்தின் காரியங்கள் செய்ய முடியாது. मेरे अंदर भी दुनिया का कोई काम नहीं कर सकते, ஏன்னா உலகம் என்று சொன்ன உடனே நான் எங்க இருக்கிறேன்? क्योंकि दुनिया कहते ही मैं कहाँ पर हूँ, சிலுவையில் இருக்கிறேன். मैं क्रूस पर हूँ। சிலுவையில் இருக்கிறவர் ஒன்றும் செய்ய முடியாது. क्रूस पे जो छोड़ा गया उससे कुछ नहीं होगा, கொஞ்ச நேரத்துல அவருடைய ஜீவன் போயிடும். थोड़ी देर में उसका जीवन चला जाएगा। அப்படிப்பட்ட நிலையில அவர் இருக்கிறார். वैसा परिस्थिति में होता அப்ப என்னால ஒன்றும் செய்ய முடியாது. तो उससे कुछ नहीं होगा। நான் உலகத்திற்கு சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன்னு சொல்றார். मैं दुनिया के खातिर क्रूस पे चढ़ाया गया हूँ, ये कहता है पौलुस। உலகம் என்று சொல்லும்போது உலகத்தின் காரியங்களை செய்வதற்கு என்னுடைய கரங்கள் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறது. ये दुनिया के काम कहने पर दुनिया का काम करने के लिए मेरा हाथ नहीं है, मेरा हाथ क्रूस पर चढ़ाया गया है। பாருங்க, நீங்க கொஞ்சம் அதை கற்பனை பண்ணி பாருங்க, யோசிச்சு பாருங்க. थोड़ा कल्पना करके देखिए। ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். एक उदाहरण के रूप से कहता हूँ, இன்னொருத்தர் அடிக்கிறது, दूसरा एक मारता है, அது உலக காரியம் தானே, वो दुनिया का काम है, உலகத்திற்குரியது, दुनिया का कार्य है, தேவனுடைய பிள்ளைகளுக்கு உள்ளது அல்ல. वो मसीह के बच्चों को नहीं। இப்போ உலகத்திற்கு நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். देखिए अभी मैं दुनिया के लिए क्रूस पर चढ़ाया गया, என்னுடைய கையில ஆணி அடிச்சு சிலுவையில் மாட்டி வச்சிருக்கேன்னு வைங்க. मेरे हाथ को किले ठोक के क्रूस पे चढ़ाया गया ऐसा समझो। அந்த கை எப்படி போய் உலகத்தின் செயலை செய்யும்? वो हाथ जाके दुनिया का काम कैसा करेगा? செய்ய முடியுமா?
कर सकता है क्या? செய்ய முடியாது, नहीं कर सकता, செய்ய முடியாது. नहीं कर सकता, ஏனென்றால் என்னுடைய கை சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறது. क्योंकि मेरा हाथ क्रूस पर चढ़ाया गया है। அது உலகத்திற்கு செய்யாது, वो दुनिया के लिए नहीं करेगा, அது உலகத்திற்கு சிறைப்பட்டது. वो दुनिया के लिए वो झगड़ा गया है। அதுதான் பவுல் வெளிப்படுத்துகிறார். वही पौलुस प्रकट करता है, நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், मैं भी क्रूस पर चढ़ाया गया हूँ, உலகமும் எனக்கு சிலுவையில் दुनिया அறையப்பட்டிருக்கிறது. भी मेरे लिए क्रूस पर चढ़ाया गया है। உலகமும் வேலை செய்ய முடியாது, दुनिया भी काम नहीं कर सकता நானும் வேலை செய்ய முடியாது. और मैं भी नहीं कर सकता। அப்படிப்பட்ட பலனை वैसा सामर्थ को இயேசு சிலுவையினால் எனக்கு தந்திருக்கிறார். यीशु ये क्रूस के द्वारा मेरे लिए दिया है। அல்லேலூயா. आमेन। அப்ப பாருங்க, இது உலகத்திலிருந்து நம்மை பிரித்து விடுகிறது, देखिए दुनिया से हमें अलग करता है, அதற்கான பலனை நமக்கு தருகிறது. उसका जो भलाई वो हमें देता है। அதான் நம்ம பார்க்கிறோம் சிலுவையை பற்றிய உபதேசம். वही हम देखते हैं क्रूस के बारे में जो भलाई, ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிற நமக்கு जो उद्धार पाए हुए लोग हमारे लिए தேவ பலனாய் இருக்கிறது. वो परमेश्वर की भलाई है। நல்ல உற்சாகமாய் ஒரு அல்லேலூயா சொல்லலாம். आमेन। ஹல்லேலூயா. அடுத்ததாக இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். दूसरा और एक कार्य देखेंगे, அதுல 5வது காரியமாய் சொல்லப்பட்டிருக்கிறதை சொல்லுகிறேன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே गलातियों का पुस्तक 5वां अध्याय, அதை வாசிக்கலாம். கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. 5:24 தானே இருக்கு. ஓகே, 5:24 பாருங்க. தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசையும் இச்சையும் சிலுவையில் என்ன செய்திருக்கிறார்கள்? அறைந்திருக்கிறார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்கள், கிறிஸ்துவனுடையவர்கள். जो मसीह के लोग हैं वो अपने शरीर को और उनके लालसाओं को सभी को क्रूस पर चढ़ा दिया गया है। பாருங்க, இந்த மாம்சத்திற்குன்னு சில ஆசைகள் இருக்கிறது. देखिए शरीर को कुछ इच्छा होता है, இந்த மாம்சத்திற்கென்று சில இச்சைகள் இருக்கிறது. ये शरीर के लिए बहुत सारी इच्छा होती है, அது பாருங்க, அது போக்கிலே தான் போயிட்டே இருக்கும். वो अपनी तरफ ही चलेगा। அந்த மாம்சத்திற்கும் ஆவிக்கும் எப்பவுமே ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். பார்த்திருக்கீங்களா? देखिए शारीरिक और आत्मिक में हमेशा लड़ाई होता है, அந்த பிரச்சனை தான் இது. वो समस्या है ये। அப்ப பாருங்க, எப்போ ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். हमेशा हमारे भीतर वो लड़ाई होता है। இந்த மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் போராடி கொண்டே இருக்கும். देखिए शरीर आत्मिक के विरोध करता है, ஆவி மாம்சத்திற்கு விரோதமாய் போராடி கொண்டே இருக்கும். जो आत्मिक जीवन शरीर के विरोध काम करता அது है, என்னைக்கும் நடந்து கொண்டே वो இருக்கும். हमेशा चलता है। அல்லேலூயா. ஒரு பிரசங்கம் பண்ணும்போது பாருங்களேன், देखिए एक प्रचार करते समय, ஒரு அழகான இப்போ ஒரு கதை சொன்னா देखिए अच्छे से मैं अगर कहानी बताऊं तो ஆறான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. सब मुंह खोल कर सुनेंगे, இங்க கதை நான் அவ்வளவா சொல்றது இல்லை, लेकिन मैं यहाँ पे कहानी नहीं बताता हूँ, எங்கேயுமே சொல்றது இல்லை, எனக்கு தெரியாது நிறைய लेकिन கதை. इधर भी नहीं बताता हूँ क्योंकि मैं नहीं जानता। ஆனா लेकिन அந்த கதை முடிகிற வரைக்கும் சில இடங்கள்ல நம்ம பார்த்துருக்கிறோம், நமக்குள்ளேயே இருக்கும் சில நேரங்கள்ல. देखिए हम कई जगह पे देखे हैं, वो हमारी भीतर ही होता है, எல்லாரும் அப்படியே கவனிச்சுட்டே இருப்பாங்க. सब अच्छे से ध्यान देंगे। இந்த பாஸ்ட் கதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ये पास्टर जब कहानी खत्म करते हैं, வசனத்தை கவனிப்போம் அப்படிம்பாரு. जो वचन की ओर ध्यान देंगे ऐसा कहेंगे, அப்பாடா அப்படின்னு எல்லாருடைய முகமும் என்ன செய்யும், ஒரு மாதிரி கோணும். देखिए सबका चेहरा उतर जाता है। இது வேற ஒண்ணும் இல்ல, ये दूसरा कुछ नहीं, உள்ள ஆவிக்கு வசனத்தை கேட்கணும்னு ஆசையா தான் இருக்கும். देखिए अंदर आत्मा को वचन सुनने के लिए प्यास होता என்னடா है। இந்த பாஸ்ட் கதையே சொல்லிட்டு இருக்காரு, வசனம் சொல்ல மாட்டாருன்னு ஆவி எண்ணிக்கிட்டே இருக்கும். देखिए अपना आत्मा चाहता है कि आप पास्टर अपने को कहानी सुनाता है, ஆனா वचन இந்த नहीं सुनाता, சரீரத்துக்கு காது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். लेकिन जो शरीर में जो कान है उसको अच्छा लगता है कहानी सुनने को। ஆனா அது அந்த போராட்டம் பாருங்க. देखिए वही वो लड़ाई है। அப்புறம் அவர் வசனத்துக்குள்ள வந்தவனையே जब वचन के अंदर आते ही ஆவி உற்சாகம் அடைந்துரும், जो आत्मा है उत्साह होती है, சரீரத்துக்கு அப்படியே சோர்வு வந்துடும். वो शरीर में थकावट आती है। ராத்திரி சாப்பிட்டுட்டு இருக்கிற வரைக்கும் தூக்கம் வராது, जब खाना खाएंगे रात को तब तक नींद नहीं आएगी, டிவில நியூஸ் பார்க்குற வரைக்கும் தூக்கம் जब வராது, टीवी देखेंगे तब तक नींद नहीं வேற आएगी, யார்கிட்டயாவது ஃபோன் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் தூக்கம் வராது. दूसरे के पास फोन बात करते समय भी नींद नहीं ஆனா आती, குடும்ப ஜபத்துல தூக்கம் வரும், பார்த்துருக்கிறீங்களா? लेकिन प्रार्थना के समय जो नींद आती है वो आपने देखा है क्या? தம்பி எல்லாம் சிரிக்கிறாங்க. सब हंसते हैं। சரி, அப்ப பாருங்க, இது என்னன்னா ये क्या है? இது வேற ஒண்ணும் இல்ல, மாம்சத்துக்கும் ஆவிக்கும் உள்ளதான அந்த போராட்டம். देखिए आत्मा और शरीर के बीच में जो लड़ाई वही है, இது மாம்சம் அதனுடைய இச்சையை நிறைவேற்றணும்னு பாக்குது, क्योंकि शरीर अपना इच्छा पूरा करने के लिए देखता है, அதனுடைய காரியத்தை செய்யணும்னு பாக்குது. उसका कार्य को पूरा करना चाहता है, அதேதான் எப்ப பார்த்தாலும் அதே நினைவுகள்லயே இருந்துகிட்டே இருக்கும். हमेशा वही सोच पर रहता है। அதனாலதான் ஒருத்தர் சொன்னார் இப்படி, इसलिए एक जन ने ऐसा कहा, கறிக்கு கறி வேணும் அப்படின்னாரு. मटन को मटन चाहिए।
அவங்க இங்கிலீஷ்ல சொல்லி முடிச்சிட்டாங்க. वो इंग्लिश में कहकर சரி, அப்ப பாருங்க, நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அது உண்மை. देखिए अनेक कार्य वो सच है। சாப்பிட்றதுக்கும் கறி வேணும், அவர் சொன்னது சொல்றேன். देख वो इंसान ने जो कहा वो मैं कहता हूँ। சாப்பிட்றதுக்கும் கறி தான் வேணும், खाने के लिए हमें मटन चाहिए, எல்லாத்துக்கும் கறி தான் வேணும். सबके लिए मटन चाहिए। அர்த்தம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். आपको समझ में आया होगा, இதுதான் இந்த கறி. वही ये मटन है। இந்த கறி, कौन सा मटन? இந்த கறி. जो अपना शरीर का। அல்லேலூயா. आमेन। சரி, சரீரம் தான் கரெக்டு. शरीर ही सही है। ஓகே, அப்ப பாருங்க, இப்படிப்பட்டதான ஒரு காரியம் देखिए ऐसा एक कार्य இது அப்பப்ப தலை தூக்கிட்டே இருக்கும். वो हमेशा सिर उठाता है। நம்ம தான் அடிச்சு 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 அந்த சரீரத்தை என்ன செய்து கொண்டே இருக்கணும், அமுக்கிட்டே இருக்கணும். हमें ही वो शरीर को मार मार कर चुप कराना है। இது நம்ம கேட்கலாம், இது எப்போ இதுல இருந்து விடுதலை உண்டாகும்? हम ये पूछ सकते हैं इससे हमें कभी छुटकारा मिलेगा? ஒரு நாள் ஆண்டவர் மறுரூபமாக்குவார் பாருங்க அந்த சரீரத்தை. जब हमें परमेश्वर जो नया रूप देगा वो शरीर को, அன்னைக்கு தான் விடுதலை. उस दिन छुटकारा पाएंगे। அது வரைக்கும் இதை வச்சு தான் ஓடணும், तब तक इसको लेके ही चलाना है, அது வரைக்கும் இதை கண்ட்ரோல் பண்ணி தான் ஓட்டணும். तब तक इसे कंट्रोल करना है। அல்லேலூயா. आमेन। சிலருக்கு இதுல ஒரு முடியாத ஒரு நிலை வரும்போது, देखिए कोई कोई लोगों को जब बर्दाश्त नहीं होती है ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்னெல்லாமோ சொல்ல ஆரம்பிச்சிருவான். तो परमेश्वर की ओर देकर गुड़गुड़ाते हैं। இதுல தான் ஓடணும், इसी में दौड़ना है, ஆனா அதை அடக்கி ஓட்டணும். लेकिन उसे हमें हमारे कंट्रोल पे रखना है। அல்லேலூயா. आमेन। அப்ப பாருங்க, இது எப்படி கிடைக்குது அப்படின்னா, देखिए कैसा मिलता है? சிலுவையிலே அறையிறபடினாலே. जब क्रूस पर चढ़ाए जाने के ऊपर, அங்க பவுல் சொல்லுகிறார், वहाँ पे पौलुस ये कहता है மாம்சத்தையும் शरीर को भी, அதன் ஆசை இச்சைகளையும் उसकी लालसाओं को भी சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. क्रूस पर चढ़ाया गया है। அதனால இந்த மாம்சம் எழும்பாது. इसलिए शरीर नहीं उठता, இந்த மாம்சம் எழும்பினாலும் அதுல இருந்து நம்மை பாதுகாக்கிற ஒரு பலனை சிலுவை தருகிறது. अगर शरीर उठेगा तो भी उससे हमें बचाने के लिए वो क्रूस हमें सामर्थ देता है। அல்லேலூயா. आमेन। அப்படிப்பட்டதான பலன் சிலுவையினால் நமக்கு உண்டாயிருக்கிறது. ऐसा भलाई क्रूस के द्वारा हमें मिलता है। இப்போ நான் அதே உதாரணத்தை தான் சொல்றேன். मैं वापस वही उदाहरण कहना चाहता हूँ। சிலுவையிலே நாம் அறையப்பட்டு விட்டால், जब हम क्रूस पर चढ़ाए जाएंगे நம்முடைய तो, ஆசை இச்சைகள் சிலுவையிலே அறையப்பட்டு விட்டால், हमारी इच्छा जो क्रूस पे चढ़ाए जाएंगे तो, அது சிறைப்படுத்தப்பட்டது, उसको बंदी गृह में रखेंगे तो அது செயல்படாத ஒன்று, वो नहीं काम करेगा, அது அங்க வேலை செய்யாது. वो नहीं काम करेगा वहाँ पर। ஏன்னா என்னுடைய ஆசை மாம்சம் எல்லாம் எங்க அறையப்பட்டிருக்கிறது? क्योंकि मेरा शरीर, मेरा लालसा किधर गाड़ा गया है? அது சிலுவையில இருக்கு, वो क्रूस पे रखा गया है, அது அடிக்கப்பட்டிருக்கிறது. उसे मारा गया है, அதனால அது என்ன செய்யாது? इसलिए वो क्या नहीं करेगा? அது வேலை செய்யாது. वो काम नहीं करेगा। இயேசு கிட்ட சொன்ன மாதிரி சிலர் சொல்லலாம், यीशु के पास जिसने कहा वैसा आके कह सकते हैं। சில ஆசை இச்சைகள் தூண்டலாம். कुछ इच्छा हमारे अंदर जागृत हो सकता है। இயேசு கிட்ட சொன்னாங்கல்ல, यीशु के पास आकर कहा ना, என்ன சொன்னாங்க? क्या कहा? சிலுவையில இருந்து இறங்கி, பாத்தீங்களா? சொல்லுங்க. क्रूस से उतर कर, சிலுவையில இருந்து இறங்கி வாரோம் तो क्रूस से नीचे उतर क्या சொன்னாங்களா இல்லையா? बोले कि नहीं? அதே மாதிரி சில நேரங்கள்ல நம்மிடத்திலும் அப்படிப்பட்டதான செயல்கள் நடைபெறும். वैसा कई समय हमारे अंदर भी ऐसा काम होता है। நம்ம சொல்லிட்டு இருப்போம், என்னுடைய மாம்ச இச்சைகள் எல்லாம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. हम ये कहेंगे हमारा पूरा लालसा इच्छा सब क्रूस पर गाड़ा गया है। பிசாசு என்ன தெரியுமா சொல்லுவான்? शैतान क्या कहता है? இறங்கி வா அப்படிம்பா. तो नीचे उतर क्या? ஆமென். பார்த்திருக்கீங்களா? இறங்கி வா அப்படிம்பா. अब जाने हो क्या, देखे हो क्या, அனுபவிச்சிருக்கிறீங்களா? अनुभव किया है क्या? இறங்கி வா, तो उतर क्या? சிலுவையில இருந்து இறங்கி வா. तो क्रूस से उतर। ஆமென். அல்லேலூயா. அதனால இல்லப்பா நான் இறங்க முடியாது. ஆண்டவர் அதுக்கு ஒரு பதிலும் சொல்லல. मैं नहीं उतर सकता, परमेश्वर ने उसका कोई जवाब नहीं दिया। அவர் சிலுவையில் அறையப்பட்டிருந்ததை இந்த நமக்கு ஒரு மாம்சத்திலே ஒரு பாதுகாப்பை தருகிறது. जब क्रूस पर यीशु चढ़ाया गया, हमारे शरीर में एक छुटकारा देता है। அதை தான் நாம் பார்க்கிறோம், அது தேவ பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. वही परमेश्वर का सामर्थ करके हम जानते हैं, மாம்சத்திலிருந்து பாதுகாக்கிற ஒரு பலனை நமக்கு जो தருகிறது. हमारे शरीर को बचाने वाला एक बल। அதே அடுத்தது இன்னொரு காரியத்தை கூட நான் சொல்லுகிறேன், நம்முடைய சம்பந்தப்பட்ட இன்னொரு காரியம். दूसरा एक कार्य मैं बताना चाहता हूँ। 6ஆம் அதிகாரம், ரோமர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். रोमियो का पुस्तक 6वां अध्याय 6वां वचन। ரோமர் 6:6 வாசிங்க.
நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி பாவத்துக்கு இனி ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். இங்கே நாம் பார்க்கிறோம் பழைய மனுஷன் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறான். यहाँ पर हम पढ़ते हैं पुराना मनुष्य क्रूस पर चढ़ाया गया है। ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு பழைய மனுஷன் இருக்கிறான். जो उद्धार पाए हुए मसीह के लोगों को हर एक के अंदर वो भीतरी जो पुराना इंसान ஆமாவா இல்லையா? है कि नहीं, ஒரு பழைய வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. एक जूना जिंदगी है हमारे நம்ம भीतर, எல்லாருக்கும் அது தெரியும். हम सब वो जानते हैं। நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாக அப்படியாக வாழ்ந்தவன். उद्धार पाने के पहले मैंने उस तरह जिया, சரி, அதை பத்தி நம்ம இப்ப பேச வேண்டிய அவசியம் तो இல்லை. उसके बारे में भी बात करने की जरूरत नहीं। ஆனால் लेकिन அந்த பழைய மனுஷன், அந்த பழைய சரீரம், जो पहला मनुष्य जो शरीर, அந்த பாவ சரீரம், जो पाप की शरीर, அந்த அவனுடைய பழக்கங்கள், उसका जो आदत, அந்த பாவ மனிதன்ல, அந்த பழைய மனிதன்ல உள்ளதான செயல்பாடுகள், जो पुराना इंसान के अंदर जो काम था, இங்கே பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், यहाँ पे पौलुस ऐसा कहता है, எப்ப நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டனோ मैंने जब यीशु को ग्रहण किया அப்ப அவரோடு கூட சிலுவையில் அறைந்து விட்டேன். उस समय में क्रूस पर चढ़ाया இப்ப गया। பழைய மனுஷன் சிலுவையிலே அடிக்கப்பட்டிருக்கிறான். अभी पुराना जो इंसान था वो क्रूस पर मारा गया, உலகம் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறது. दुनिया भी क्रूस पर चढ़ाया गया, நானும் உலகத்திற்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். और मैं भी दुनिया के खातिर क्रूस पर चढ़ाया என்னுடைய गया, மாம்சம் சிலுவையிலே और அறையப்பட்டிருக்கிறது. मेरा शरीर भी क्रूस पर चढ़ाया गया। இன்னும் பழைய மனுஷனும் அவனுடைய பழக்கங்களும் எங்க அறையப்பட்டிருக்கிறது? சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. नहीं नहीं, पुराना मनुष्य के अंदर जो जीवन था उसको भी क्रूस पर चढ़ाया गया। அதனால இன்னும் அந்த பழைய மனுஷனுக்கு நான் ஊழியம் செய்ய முடியாது. इसलिए जो पुराना इंसान है उसको मैं काम नहीं कर सकता, ஏன்னா அவன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான். क्योंकि वो क्रूस पर चढ़ाया गया। இங்கேயும் அவன் கிரியை செய்ய முடியாது, वहाँ पर भी वो क्रिया नहीं कर सकता, அவன் வேலை செய்ய முடியாது, वो काम नहीं कर सकता, அவனுடைய செயல்பாடுகள் ஒன்றும் அங்க வேலை நடக்காது. उसका कोई भी काम वहाँ पर नहीं चलेगा। அப்படிப்பட்ட நிலையிலே என்னுடைய பழைய மனுஷன் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறான். वैसा परिस्थिति में मेरा पुराना मनुष्य क्रूस पर चढ़ाया गया। நான் இன்றைக்கு ஒரு புதிய மனுஷனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். आज मैं एक नया मनुष्य जीवन बिता रहा அதனால हूँ, இந்த பழைய மனுஷனும் அவனுடைய செயல்களும் பழக்கங்களும் எனக்குள்ள இல்லை. इसलिए वो पुराना मनुष्य उसका कोई भी आदत मेरे अंदर नहीं। அப்படிப்பட்டதான பலனை சிலுவை நமக்கு தருகிறது. वैसा सामर्थ क्रूस हमें देता है। அல்லேலூயா. आमेन। அப்போ இந்த பழைய மனுஷன் சிலுவையிலே அறையப்பட்டிருக்க வேண்டும். देखिए, अपना पुराना मनुष्य क्रूस पे चढ़ाया जाना जरूरी है, அவனுடைய பழக்கங்கள் சிலுவையிலே அறையப்பட்டிருக்க कि வேண்டும். सारी आदतें क्रूस पर चढ़ाया जाना जरूरी है। நான் இன்னும் சிலரிலே நான் பார்த்திருக்கிறேன். अभी कुछ लोगों को देखा हूँ, அவங்க சொல்லுவாங்க, वे लोग कहते हैं, எனக்கு அதை பத்தி எப்படி தீர்ப்பு சொல்லணும்னு நம்மளால தீர்ப்பு சொல்லக்கூடாது. मैं उसके लिए कैसा जज करना चाहिए वैसा मुझे नहीं करना चाहिए। ரட்சிக்கப்பட்டவர்கள், जो उद्धार पाए हुए लोग, ஆண்டவருடைய பிள்ளைகள், जो मसीह के बच्चे, இன்னும் சிலர் தேவ ஊழியர்கள், जो सेवक, சூழ்நிலை வரும்போது परिस्थिति के समय நான் மட்டும் முன்ன மாதிரி இருந்திருந்தேன்னு வச்சுக்கோ, अगर मैं पहले के जैसा होता तो சிலுவையில சரியா அடிக்கல ஆளை. देखिए वो बराबर क्रूस पर नहीं मारा गया। சிலர் அப்படி சொல்லுவாங்க. देखिए कोई लोग ऐसा कहते हैं, நான் அவங்கள பத்தி என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. मैं उनके बारे में क्या बोलना चाहिए मैं नहीं जानता, ஒன்னே ஒண்ணு வசனத்தின்படி சொல்லலாம், लेकिन वचन की द्वारा एक बोल सकता हूँ, சரியா அடிக்கல. वो बराबर नहीं मारा गया। அந்த ஒரு கை மாத்திரம் விட்டுட்டாங்க. उस समय उसको छोड़ दिया गया, அதனாலதான் அந்த கை என்ன செய்யுது, இப்படி செய்யுது. इसलिए वो हाथ ऐसा उठता है। என்ன பிரயோஜனம்? क्या फायदा? சிலுவையில் அறையப்படவில்லை. वो जो क्रूस पर नहीं चढ़ाया गया, அந்த பழக்கம் சிலுவையில் அறையப்படவில்லை. वो आदतों को क्रूस पर नहीं चढ़ाया। பழைய மனுஷனின் பழக்கம் जो जूना मनुष्य का जो இன்னும் आदत, இருந்துகிட்டே இருக்கா? और उसके अंदर है क्या? ரட்சிக்கப்பட்டோம், उद्धार पाया, ஞானஸ்நானம் பெற்றோம், बपतिस्मा लिया, கர்த்தருடைய திருவிருந்திலே பங்கு பெறுகிறோம். प्रभु भोजन में भाग लेते हैं, இன்னும் பழைய பழக்கம் இருக்கு. और हमारी भीतरी अगर जूना आदत போன होगा வாரம் तो, சொன்னேன் இல்லையா, சில பழக்கங்கள் गए हफ्ते मैंने बताया कुछ அது आदतें, இன்னும் இருக்கா और है क्या आपके अंदर, அப்படின்னா அறையப்படல, तो बराबर नहीं चढ़ाया गया। சிலுவையில் அறையப்பட்டிருக்க வேண்டும். क्रूस पे चढ़ाया जाना होना जरूरी है। அந்த பழைய மனிதனையோ वो जो पुराना मनुष्य को, அவனுடைய பழக்கங்களையோ उसकी आदतों,
விட்டு விடுகிறதான பலனை இந்த சிலுவை நமக்கு தருகிறது. छोड़ने के लिए ये क्रूस हमें वो सामर्थ देता है। அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது वैसा परिस्थिति के समय நம்ம சொல்லணும், हमें कहना चाहिए அன்னைக்குள்ளவன் நான் இல்ல, मैं उस दिन का पुराना इंसान नहीं, அவன் சிலுவையில் இருக்கிறான். उसको मैंने क्रूस पर चढ़ा दिया। கையோ உடனே இப்படி மடக்கிற கூடாது. मैं हाथ को तुरंत ऐसा नहीं फोल्ड करना चाहिए। அன்னைக்குள்ளவன் இல்ல, उस दिन का था जो मेरे अंदर அவனை नहीं, ஆணி அடிச்சு வச்சிருக்கு. उसको मैंने क्रूस पर चढ़ा दिया। அன்னைக்குள்ள கண் இல்ல, उस दिन का जो मेरा नजर அது नहीं है, சிலுவையில் वो அறையப்பட்டிருக்கிறது. क्रूस पर चढ़ा दिया। அன்னைக்குள்ள வாய் இல்ல, उस दिन का मेरा जुबान அது नहीं, சிலுவையில் उसको भी அறையப்பட்டிருக்கிறது. क्रूस में चढ़ा दिया। அல்லேலூயா. आमेन। அப்ப பாருங்க, பழைய மனிதனுடைய பழக்கங்களை விட்டு விடுகிற ஒரு பலனை சிலுவை நமக்கு தருகிறது. देखिए पुराने मनुष्य के जो भीतरी जो आदत है वो छोड़ने के लिए हमारा क्रूस ये हमें सामर्थ देता है। இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கலாம். और एक कार्य जानेंगे, கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். गलातियों को पुस्तक 2 अध्याय 20वां वचन में हम देखेंगे। வாசிக்கலாம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்ப மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ ஆ, 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 ம். அல்லேலூயா. இங்கே பவுல் சொல்லுகிற காரியத்தை நாம் மீண்டும் சொல்லுகிறேன். यहाँ पे पौलुस क्या कहता है, मैं दोबारा कहना चाहता हूँ। அவர் சொல்லுகிறார், நான் சிலுவையில் அறையப்பட்டேன். वो कहता है मैं क्रूस पर चढ़ाया இங்க गया। அவர் சொல்ற காரியம் என்னன்னா, यहाँ पे वो क्या कार्य कहता है, சிலுவையில் நான் அறையப்பட்டது உண்மைதான், मैं क्रूस में चढ़ाया गया वो सच है, ஆனால் நான் செத்து போகல, பிழைத்திருக்கிறேன். लेकिन मैं जीवित हूँ, பிழைத்திருக்கிறேன். जीवित हूँ। ஆனா என்னன்னா, நானாக பிழைத்திருக்கவில்லை, लेकिन क्या है, मैं खुद होके नहीं जीवित हुआ, நானாக வாழவில்லை. मैं खुद होके नहीं जिया। நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, மாம்சத்தையும் அந்த மாம்சம் இருக்கு, அந்த பழைய மனிதன் அவனுடைய செயல்கள் எல்லாம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறத நம்ம பார்த்தோம். देखिए हमने ये जाने कि हमारा पुराना शरीर जो लालसा हुआ हमें क्रूस पर चढ़ाया गया। இங்கே அதைத்தான் அவர் சொல்லுகிறார். यहाँ पर भी वो यही कहता है, எல்லாத்தையும் நான் சிலுவையில் அறைந்திருக்கிறேன், मैं सबको क्रूस पे चढ़ा दिया। இனி நான் அல்ல, अभी मैं नहीं, இனி எனக்குள்ள இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். मेरे अंदर यीशु मसीह जी रहा है। இனி இயேசு எனக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். यीशु मसीह मेरे अंदर जी रहा है। அதனால அவர்தான் இனி எல்லாமே. अभी से वही मेरे लिए सब कुछ। அல்லேலூயா. आमेन। அப்ப இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். देखिए हमारे भीतर यीशु मसीह जी रहा है। இப்ப நாம் மாம்சத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பது अभी हम जो शरीर में जी रहे हैं, எதற்காகவென்றால் இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். वो किसके लिए, हमारे भीतर यीशु जी रहा है। அவர் வாழ்ந்திருக்கும்படியாய் நான் பிழைத்திருக்கிறேன். वो जीने के लिए हम जिंदा हुए। அப்ப பாருங்க, இப்ப நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. मैं ऐसा कहने के लिए अभी हमारे पास कुछ भी नहीं। அதாவது சிலருக்கு அந்த சுய காரியங்கள் எல்லாம் இருக்கும். देखिए खुद के अंदर स्वयं का कार्य बहुत होता है। நான் என்று சொல்லுகிறதான சுயம், मैं स्वयं, அது எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். वो सबके भीतर होता है। அப்படிதானே? सच है ना। இப்ப போட்டோ எடுக்கிறது கூட சுயம்தான். ये फोटो निकलना भी स्वयं है। அப்படிதானே? இப்படி எடுத்துக்கிறான், அவனுக்கு அவனே எடுத்துக்கிறான். ये खुद वो फोटो ले लेता है। எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க உலகம் சுயத்திற்குள்ளாய். देखिए स्वयं के अंदर दुनिया किस तरह जा रहा है। அந்த சுயம் என்பது स्वयं எனக்கு செத்து போனதா वो இருக்கிறது. मेरे लिए मर गया। அதை மேற்கொள்ளுவதற்கு उससे सामर्थ पाने के लिए அந்த சுயமும் அப்பப்போ அது நமக்குள்ள எழும்பிக்கிட்டே இருக்கும். स्वयं हमारे अंदर हमेशा बार बार बाहर निकलता இது है। எப்படி தெரியுமா வேலை செய்யும்? वो कैसा काम करता है। யாராவது நம்ம கிட்ட ஏதாவது பேசுறாங்கன்னு வைங்க, समझिए हमारे पास कोई कुछ बात करते हैं, ஒருவேளை அது அந்த வார்த்தைகள் நம்மை காயப்படுத்தி இருக்கலாம், शायद वो बातें हमें दुख पहुंचाता है, இல்லாம கூட இருக்கலாம். नहीं भी हो सकता ஏன்னா है, அவங்க யதார்த்தமா ஏதாவது சொல்லிட்டு போயிருப்பாங்க. क्योंकि वो यूं ही कह देते हैं। ஆனா இந்த உள்ள இந்த சுயம் கிடக்குது பாத்தியா, जो हमारा स्वयं है, பாருங்க, அது என்ன தெரியுமா சொல்லும்? देखिए वो क्या कहता है, உன்னை பார்த்து இப்படி சொல்லிட்டான் பார், देख तेरे को ऐसा कह दिया, நீ எவ்வளவு பெரிய ஆளு, तू कितना बड़ा इंसान है, உன்னைய சொல்லிட்டானே, अरे बाप रे तेरे को बोल दिया। இப்படி பேசும். जो हमारे भीतरी मनुष्य ऐसा बात करता அப்புறம் है, இந்த பக்கம் டியூன் பண்ணோம்னா இப்படி பேசும். इस तरफ घूमेंगे ऐसा बात करेगा, நீயே பாவம் எவ்வளவு கஷ்டத்துல இருக்கிற, बेचारा कितना तकलीफ இங்க में है। பாருங்க, இங்க வேற மாதிரி பேசுது, देखिए इधर अलग बात அதே करता है, சுயம் இங்க வேற மாதிரி பேசுது பாருங்க. यहाँ पर अलग बात करता நீ है। இவ்வளவு கஷ்டத்துக்குள்ள இருக்கில்ல, तो इतना कष्ट पे है ना, இவ்வளவு பிரச்சனையில இருக்கில்ல, इतना समस्या के भीतर है ना, பேசின பேச்ச பாரு, देखो कैसा बात करके गया। இப்படி சுயத்தை எழுப்பி விட்டுக்கிட்டே இருக்கும். वैसा हमारे अंदर का जो मनुष्य के अंदर जो स्वयं रहता है उसको बार बार जगाता है, தன்னை குறித்து பரிதாபப்படுகிற காரியங்களை எழுப்பி விட்டுக்கிட்டே இருக்கும். खुद के बारे में सोचने के लिए हमें उत्साहता है। ஒன்னு பரிதாபப்பட வைக்கும்,
हमें हमारे बारे में सोचने में मजबूर करता है, இல்லைன்னு இன்னும் அதிகாரப்படுத்த வைக்கும். नहीं तो हमें वो गुस्सा दिलाता நான் है। தான் நான் தான் அப்படின்னு சொல்லி हाँ मैं हूँ। ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கும். कुछ மாத்தி ना மாத்தி. कुछ वो करता है। அப்ப பாருங்க இந்த சுயத்தை மேற்கொள்ள देखिए स्वयं को जो दूर करने के ஆனா लिए அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ये सब कुछ नहीं है। இப்படி வரும்போது ऐसा आते समय நான் இவ்விதமாய் சொல்லுகிறேன், मैं इस तरह कहना चाहता அதை हूँ, அலட்சியம் பண்ணுகிறேன். उसे मैं धुतकारता हूँ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. वो सब कुछ नहीं। அவர் என்னத்த சொல்லிட்டாரு? वो उसने क्या बोला, அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. चलो कुछ बात ही नहीं। அவர் ஒருவேளை உங்களை தவறா கூட சொல்லி இருக்கலாம். शायद वो गलत भी कहा होगा। அவர் என்ன சொல்லிட்டாரு? उसने क्या कहा, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. वो कुछ नहीं। ஒருவேளை உங்களை ரொம்ப காயப்படுத்தி கூட பேசியிருக்கலாம். देखिए कभी आपको दुख भी पहुंचाया होगा, அவ்வளவுதானே சொன்னார். चल उतना ही कहा ना, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. वो सब कुछ नहीं। அவரையே சொன்னாங்களா? यीशु मसीह को ही कहा, பேய்களின் தலைவன்னு சொன்னாங்களா? भूतों का लीडर ऐसा कहा, என்னெல்லாமோ சொன்னாங்களா? क्या क्या यीशु मसीह के लिए அதை कहा விடவா என்ன गया, சொல்லிட்டாங்க? उससे थोड़ी ना बढ़कर मुझे அட कहा, போ. चलो जाने दो। இப்படி அலட்சியம் பண்ண வைக்கிற பலன் சிலுவையில் வருகிறது. ऐसा धिक्कारने के लिए जो भलाई वो हमें क्रूस देता है। நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? आमेन। ஹalleluya. இப்படி யாரு என்ன சொன்னாலும் ऐसा कोई भी कुछ भी कहे, ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். एक उदाहरण के लिए मैं कहा, யாராவது ஏதாவது சொல்றது ஒரு உதாரணம். कोई भी कुछ कहे वो एक उदाहरण के இன்னும் लिए நிறைய कहा। இடங்கள்ல நம்முடைய சுயம் எழும்போ. अनेक जगह पे हमारा स्वयं काम करता है, அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு தூக்கி போடுறதுக்கு वो सब कुछ नहीं करके छोड़ने के लिए தேவ பலன் परमेश्वर का जो सामर्थ्य है சிலுவையிலே நமக்கு உண்டாயிருக்கிறது. क्रूस के द्वारा हमें मिला है। ஹalleluya. आमेन। பாருங்க, சிலுவையினால் சுயத்தை அலட்சியம் பண்ணுகிறதான ஒரு பலனை சிலுவை நமக்கு தருகிறது. देखिए हमारे स्वयं को तोड़ने के लिए क्रूस वो हमें सामर्थ्य देता है। இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கலாம். और एक कार्य देखेंगे, 3ஆம் அதிகாரம், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் गलातियों का पुस्तक 3रा अध्याय 1வது வசனத்தை வாசிக்கலாம். पहला वचन हम पढ़ेंगे। ஆ. 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 யார்? ஆ. ம். 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 இங்கேயும் பவுல் சொல்லுகிறதை கவனியுங்கள். यहाँ पर भी पौलुस क्या कहता है ध्यान दीजिए। கலாத்தியரே என்று சொல்லி அந்த சபைக்கு சொல்லுகிறார், हे गलातियों ऐसा कलीसिया को पुकारता है, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாம போவதற்கு உங்களை மயக்கினது யார் அப்படின்னு கேட்கிறார். जो सत्य का आज्ञा मानने के लिए तुम्हें उकसाने वाला कौन है। அத சொல்லிட்டு वो कहकर இயேசு கிறிஸ்து यीशु मसीह சிலுவையில் அறையப்பட்டவராக, जो क्रूस पे चढ़ाया गया, அவரை சிலுவையில் அறையப்பட்டவராக उसको क्रूस पे जो चढ़ाया गया, உங்களுக்கு முன்பாக அவர் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறாரே. तुम्हारे सामने उसको प्रकट किया गया। அப்ப பாருங்க, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாத கலாத்தியரே, जो सत्य को ना सुनने वाला गलातियों, இப்படி ஒரு பக்கம் இருக்கிறது உங்களுக்கு. ऐसा एक तरफ आपकी भीतरी है, யாரோ உங்களை மயக்கி போட்டான். कोई तुम्हें जादू कर दिया। ஆனா அதே நேரத்துல சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை கண்டவர்கள் நீங்கள். उसी समय आपने यीशु मसीह को क्रूस पे चढ़ाए हुए देखे हुए लोग हैं। அவர் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். तुम्हारे लिए उसको उसने प्रकट किया है। அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி இப்படி கீழ்ப்படியாம போனீங்க वैसे समय पे आप लोग कैसा उनका बात नहीं माने, அப்படி கேட்கிறார். वैसा वो पूछता है। அப்ப இதுல இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், इसमें से हमें क्या जानना चाहिए, நாம் கீழ்ப்படிவதற்கு கீழ்ப்படிவதற்கு उनका उद्धार मानने के लिए ஒரு பலன் வேண்டும். एक सामर्थ की जरूरत है। அது எப்படி கிடைக்குதுன்னா कैसा मिलता है, சிலுவையினால் கிடைக்கிறது. क्रूस के द्वारा मिलता है। அல்லேலூயா. आमेन। இந்த கீழ்ப்படிதல் என்பது சிலுவையினால் வருகிறது. देखिए आज्ञा मानना कहना वो क्रूस के द्वारा हमें मिलता है। பாருங்க, நிறைய நேரங்கள்ல இந்த கீழ்ப்படிதல் வராது. देखिए बहुत सारे समय पे वो आज्ञा मानना हमारे अंदर नहीं होता, எல்லாருக்குள்ள இந்த கீழ்ப்படிதல் வராது. सभी के अंदर वो नहीं होता। நான் வந்து இந்த இடத்துல நம்ம ஆண்டவருடைய காரியங்களுக்காக கீழ்ப்படிவதை குறித்து நான் பேசுகிறேன். यहाँ पर जो परमेश्वर के कार्य को जो मानने वाली बातों में करता हूँ। நிறைய கீழ்ப்படிதலை குறித்து வேதம் சொல்லுகிறது. देखिए अनेक बातों में बाइबल ऐसा बताता है, பெற்றோர் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிகிற கீழ்ப்படிதல் இருக்கு. जो बच्चों माँ बाप की आज्ञा मानना, மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிகிற கீழ்ப்படிதல் இருக்கிறது. जो पत्नी अपना पति का आज्ञा मानना, இன்னும் நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படிகிற கீழ்ப்படிதல் और जो இருக்கு. उनको
उसको जो चला रहे हैं उनका आज्ञा मानना இன்னும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிக்கிற காரியம் और இருக்கு. एक दूसरे का आज्ञा मानना। இதை நான் சொல்லல, मैं ये नहीं कहता, ஆண்டவருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிக்கிற காரியத்தை நான் பேசிக்கிட்டு இருக்கேன். परमेश्वर की जो सत्य की आज्ञा माना उसके बारे में मैं कहता हूँ। அதைத்தான் நம்ம இங்கே பார்க்கிறோம். वही हम यहाँ देखते हैं। பாருங்க, சில சத்தியங்களுக்கு நம்மளால கீழ்ப்படிய முடியல, देखिए कोई सत्य की हम आज्ञा नहीं मानते, அதுக்கு ஒரு பலன் வர மாட்டேங்குது. उसके लिए एक सामर्थ्य हमें नहीं मिलता है। அது அந்த பலனை சிலுவை தான் தரணும். देखिए वो सामर्थ्य को हमें क्रोस ही देता है। அல்லேலூயா. आमेन। பாருங்க, அந்த சிலுவையின் காட்சியை பிரத்யட்சமா எங்க சொல்லப்பட்டிருக்கிறது. பிரத்யட்சம் என்று சொல்லும்போது அப்படியே தத்ரூபமா அந்த காட்சியை பார்த்தாச்சுன்னா, देखिए वो क्रूस पे जो यीशु को चढ़ाया गया वो अगर देख लेंगे तो, அந்த காரியத்தை நாம் அனுபவித்து விட்டால், अगर उसको अनुभव करेंगे तो இங்க கீழ்ப்படிய முடியாதுன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. यहाँ पर आज्ञा नहीं मान सकता ऐसा कहने के लिए இந்த कुछ भी नहीं। சத்தியத்திற்கு கீழ்ப்படிய முடியாது என்று சொல்லுவதற்கு ஒண்ணுமே இல்லை. ये सत्य की जो आज्ञा है वो मैं नहीं मान सकता ऐसा कहने के लिए நம்ம कुछ சில भी नहीं। காரியங்களுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறோம், உண்மை இல்லை, நான் இல்லைன்னு சொல்லல. देखिए हम कुछ कार्य के लिए आज्ञा माने हैं वो कुछ गलत नहीं, அது அதனால வந்ததுதான், वो क्रूस के द्वारा हमें मिला है, சிலுவையினால வந்ததுதான். क्रूस के द्वारा हमें पाया இன்னும் है கொஞ்சம் பாக்கி இருக்கிறது, और थोड़ा बाकी है। இருக்கா இல்லையா? எல்லாத்துக்கும் नहीं? கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். है அப்போ அந்த சிலுவையை பார்க்க 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 தான் देखिए जब क्रूस को देखते அந்த हैं பலன் வந்துகிட்டே இருக்கும். वो बल हमारे अंदर आता है। எனக்காக சிலுவையில் मेरे அறையப்பட்டவர், लिए क्रूस पर चढ़ाया गया है, எனக்காக சிலுவையில தியாகமானவர். मेरे लिए त्यागा है। ஆனா போய் இந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படிகிறது என்ன பெரிய விஷயமா? क्या ये सत्य की आज्ञा இதை मानना क्या விட்டு इतनी बड़ी விடுறது बात என்ன है? பெரிய காரியமா? इसको छोड़ना क्या बड़ी बात है? இதை தூக்கி எறிகிறது பெரிய காரியமா? इसको दूर फेंकना क्या बड़ी बात है? கீழ்ப்படிய செய்யும். वो आज्ञा मानने के लिए कहेगा। அல்லேலூயா. आमेन। இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, यीशु मसीह के बारे में लिखा है, அவர் சிலுவையின் மரண பரியந்தம் देखिए वो क्रूस पे जब जान देने तक கீழ்ப்படிந்திருந்தார். उसने आज्ञा मानी। தேவகுமாரன் தான் அவர். वो परमेश्वर का पुत्र था, ஆனால் மனிதர்களாகிய நமக்கு ஒரு முன்னுதாரணமாய் இருக்கும்படியாக लेकिन मनुष्य जो हमारे लिए उदाहरण बनने के இந்த लिए உலகத்தில் வாழும் எல்லா நாட்களும் जब तक ये दुनिया में जीवन बिताया, தன்னுடைய தேவனாகிய கர்த்தராகிய அந்த பிதாவுக்கு அவர் கீழ்ப்படிந்திருந்தார். देखिए अपना पिता परमेश्वर का आज्ञा माना। ஆங்காங்கே சில நேரங்களில் அவருடைய விருப்பத்தை வெளிப்படுத்தினார். देखिए कई जगह पर अपना इच्छा को दिखाता है, ஆனால் ஒரு நாளும் அவர் பிதாவுக்கு கீழ்ப்படியாமல் இல்லை. एक दिन भी ऐसा नहीं हुआ कि जो पिता का आज्ञा ना அப்ப माना। பாருங்க, இந்த சிலுவை தான் நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படிய தூண்டும். देखिए वो क्रोस ही हमें उत्साहता है कि आज्ञा मानने के இன்னைக்கு लिए। ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லி தர்றேன். आज मैं एक रहस्य बताता हूँ, சில சத்தியங்களுக்கு நம்மள கீழ்ப்படிய முடியலன்னா कुछ सत्य की आज्ञा हमें नहीं मान கொஞ்சம் सकते அதிகமா சிலுவையை தியானிச்சு பாருங்க. तो ज्यादा करके वो क्रूस को ध्यान அந்த करें, சிலுவை நமக்கு பலன் தரும். वो क्रूस हमें सामर्थ करेगा। அல்லேலூயா. आमेन। அது கீழ்ப்படிய வைக்கும். वो आज्ञा मानने के लिए हमें सामर्थ देगा। ஆமென். அப்படிப்பட்ட காரியங்களை இந்த சிலுவை செய்கிறது. ऐसा कार्य की भलाई वो क्रूस हमें देता है, கீழ்ப்படிய நம்மை தூண்டுகிறது. वो हमें आज्ञा मानने के लिए लगाता है। ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நம்ம பார்த்து ஜெபிக்க போகிறோம். एक कार्य को हम देखकर प्रार्थना करेंगे। பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது फिलिप्पियों का पुस्तक 2 अध्याय 8-9 पढ़ेंगे। வாசிக்கலாம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு ஆ, மரண பரியந்தம், ஆ, அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் ஆ, கீழ்ப்படிந்தவராகி ஆ. தம்மை தாமே தாழ்த்தினார். தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் 9வது வசனம் கவனிங்க, நல்ல கவனிங்க. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி. அல்லேலூயா. அப்போ இந்த 9வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், 9वां वचन में हम इस तरह पढ़ते हैं, தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார். परमेश्वर सबके ऊपर ऊंचा हुआ। உயர்த்துகிறதான ஒரு பலனை சிலுவை தருகிறது. देखिए ऊंचा करने का एक सामर्थ देता है। பாருங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். देखिए यीशु मसीह जो क्रूस के मरण तक खुद को उसने नीचा किया, அந்த சிலுவை தானே वो क्रूस அவரை உயர்த்தினது. उसको ऊपर उठाया। அது எங்கே உயர்த்தினது என்றால் அங்கே சிங்காசனத்திற்கு அவரை உயர்த்தினது. कहाँ उठाया? सिंहासन के और उनको ऊपर उठाया। தேவனுடைய சிங்காசனத்திற்கு அவரை உயர்த்தினது. परमेश्वर के सिंहासन के और उनको ऊपर ऊंचा उठाया। ஹல்லேலூயா. आमेन। அப்ப பாருங்க, இந்த சிலுவை செய்கிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியமும் இருக்கிறது. देखिए क्रूस हमारे लिए क्या आशीष देता है। அந்த சிலுவை நம்மளை என்ன செய்யும்? वो क्रूस हमें क्या करेगा? அதிலே உண்டானதான அந்த செயல் நம்ம என்ன செய்யும்? उसके अंदर जो भीतरी काम है वो हमारे भीतर क्या करेगा? நம்மை உயர்த்துகிறதான பலனை தருகிறது. हमें ऊंचा उठाएगा। நான் இன்னும் நல்லா சொல்லுவேன்னா சொல்லலாம், मैं और अच्छी तरह कह सकता हूँ, நம்மை பரலோகம் கொண்டு சேர்க்கிறது. हमें स्वर्गराज लेके जाता है। தேவனுடைய சிங்காசனம் அங்கதானே இருக்கு. परमेश्वर का सिंहासन उधर ही है। அங்க வரைக்கும் நம்ம உயர்த்தப்பட
வேண்டும். वहां तक हमें उठाया जाना चाहिए, நம்மள அப்படியே லிஃப்ட் பண்ணி தூக்கி எடுத்துட்டு போகணும். ऐसे हमें उठाकर लेके जाना चाहिए, அப்படிப்பட்ட பலன் நமக்கு வேண்டும். ऐसा सामर्थ्य हमारे भीतर ही होना அதை चाहिए। சிலுவை நமக்கு தருகிறது. क्रूस हमें देता है। ஹalleluya. आमेन। அப்ப பாருங்க, இந்த சிலுவையை குறித்த காரியங்களையே தியானித்து, देखिए क्रूस के बारे में ज्यादा मनन இந்த करकर, சிலுவையின் உபதேசங்களையே தியானித்து जो क्रूस का जो उपदेश है वो ध्यान அப்படியே करकर நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது उस तरह में जिंदगी जीने पर அதே நிலையில் இருந்து கொண்டிருக்க மாட்டோம். वही அது ஒரு நாள் நம்மை அப்படியே தேவனுடைய சிங்காசனத்திற்காய் உயர்த்தும். वो अनुभव एक दिन हमें परमेश्वर की ओर सिंहासन की ओर लेके பரலோக जाएगा। ராஜ்யத்திற்கு உயர்த்துகிற பலனை இந்த சிலுவை நமக்கு தருகிறது. स्वर्ग राज पहुंचने के लिए सामर्थ्य हमें क्रूस देता है। அப்படிப்பட்டதான ஒரு காரியம் நமக்குள்ள நடந்து கொண்டே இருக்க வேண்டும். वैसा कार्य हमारे भीतर ही होना चाहिए। நான் எப்பவும் சொல்ற ஒரே ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்றேன். मैं हमेशा जो कहता हूँ एक उदाहरण में कहना चाहता हूँ। விமானம் வந்து அதற்காக படைக்கப்பட்டது. देखिए विमान उसके लिए बनाया गया है, எதுக்காக? மேலே பறப்பதற்காக. ऊपर उड़ने के लिए। ஆனா விமானத்தை விட பெரிய பெரிய வாகனங்கள் எல்லாம் தரையிலே ஓடுவதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது. उससे बड़ी बड़ी गाड़ी जो पृथ्वी में चलाने के लिए बनाया गया ஆனா அந்த है। விமானம் ஒரு குறிப்பிட்ட அந்த ரன்வேல வந்த உடனே देखो वो विमान का जो थोड़ा टाइम आने पर வேகமாக போகும். वो जोर से जाएगा, ரொம்ப நேரம் போயிட்டு இருக்காது. ज्यादा देर नहीं, உடனே அது என்ன செய்யறது? லிஃப்ட் அப் ஆகி மேலே போயிடும். तुरंत वो ऊपर उड़ जाता है, மேலே ஏறி அப்படியே தூக்கப்பட்டு மேலே போயிடும். वो वैसा उठाया जाता है। ஆனா அதை விட விலை உயர்ந்த வாகனங்களாக இருக்கலாம், लेकिन उससे भी ज्यादा அழகான வண்டிகளாக இருக்கலாம், बड़ा कार हो सकता है, அதெல்லாம் ரோட்ல தான் போகும். वो सब रोड पे ही அது चलेगा, அதற்காக படைக்கப்பட்டது. वो उसके लिए बनाया அது गया। விமானத்தை விட ஸ்பீடா அந்த ரன்வேல ஓடி இருக்கலாம். ये विमान से भी ज्यादा स्पीड में भाग सकता है, ரன்வேயும் பெருசாதான் இருக்கும் கீழே போற வண்டிக்கு. और रोड भी बड़ा ही होगा, नीचे जो जाता है वो அது गाड़ी के கீழே लिए தான் ஓடிக்கிட்டு वो இருக்கும். नीचे ही दौड़ेगा। ஆனா விமானத்துக்கு ரன்வே சின்னதா தான் இருக்கும். लेकिन विमान के लिए वो रास्ता छोटा ही அது है, ஓடின உடனே கொஞ்ச தூரம் அந்த ரன்வே முடிய போகும்போது மேலே ஏறிடும். वो थोड़ी देर उड़ के उड़ जाता है ऊपर। அதுதான் இங்கே சொல்லப்படுகிற ஒரு காரியம். वही यहाँ पर बताया गया இந்த कार्य है। சிலுவை அந்த பலனை தருகிறது. ये क्रूस हमें वो सामर्थ देता है। வேற வாகனங்களுக்கு இல்லாத ஒரு ஒரு பவர் அந்த விமானத்துக்கு இருக்குதுன்னா, देखिए दूसरे गाड़ी को जो पावर है वो विमान उससे भी बढ़कर है। அது எப்படி கிடைக்குதுன்னா, वो कैसा मिलता है? அது அதற்காக உருவாக்கப்பட்டுருச்சு. वो उसके लिए बनाया गया। அது ரன்வேல ஸ்பீடா ஓடின உடனே अगर वो जो रोड पे स्पीड करते ही அந்த பலத்தினால் அது தூக்கப்படுகிறது. वो सामर्थ की वजह से उठाया ஒரு जाता है, பவர் அங்கே ப்ரொடியூஸ் ஆகுறது. उसके भीतर वो पावर आता है। ஆனா அது வேற வாகனங்கள்ல அது கிரியேட் ஆகாது. लेकिन दूसरे वाहन में वो क्रिएट नहीं அது होता। எவ்வளவு வேகமாக போனாலும் சரி, वो चाहे कितने भी स्पीड में क्यों எத்தனை ना जाए, இன்ஜின் வச்சு ஓட்டினாலும் சரி, क्यों ना कितना इंजन लगाए, அது அங்கேயே தான் वो ஓடிக்கிட்டே वहीं இருக்கும். पर चलेगा। அது போலதான் उसी तरह இந்த சிலுவையை பற்றியதான உபதேசம் என்பது एक क्रूस के बारे में जो उपदेश है நமக்குள்ளே வேலை செய்து கொண்டிருக்கும் போது, हमारे भीतरी जो काम करता है, நாம் அதனால் உருவாக்கப்பட்டு வரும்போது, हम उसके द्वारा रोज बनाए जाते हैं। சிலுவையின் சத்தியத்தால் உருவாக்கப்பட்டு வரும்போது, जो क्रूस के सत्य है उसके द्वारा हमें ஒரு चलाए जाते நேரம் हैं। வரும், एक समय आएगा, அந்த சிலுவையின் உபதேசமாகி அதனால் வருகிற அந்த பலன் उसके द्वारा जो सामर्थ मिलता है அவருடைய சிங்காசனத்திற்கு நேராய் நம்மை उसकी உயர்த்தும். सिंहासन के ओर हमें उठाता है। ஹல்லேலூயா. आमेन। அந்த பலனை இந்த சிலுவையின் உபதேசம் நமக்கு தருகிறது. वो सामर्थ वो बल ये क्रूस हमें देता है। என்னால இந்த பூமியில ஓடுற வாழ்க்கை அல்ல, हमेशा ये जीवन ये पृथ्वी में बिताना नहीं। ரன்வே முடிகிற மாதிரி இந்த பூமியில ஓடுற வாழ்க்கை முடியும். देखिए एक दिन ये पृथ्वी में हमारा जीवन खत्म होगा, அப்ப அந்த பலன் நம்மை தூக்கி செல்லும். तो वो सामर्थ हमें उठाएगा। எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாம். आंखें बंद करके प्रार्थना करेंगे। இந்த சிலுவையின் பலன் நம்மை ஒவ்வொரு பகுதிகளும் நடத்துகிறதை நாம் தியானித்தோம். ये क्रूस का जो सामर्थ है हर एक बाग में हमें कैसा चलाता है उसके बारे में தேவனோடு அதை ध्यान நம்மை ஒப்புரவாக்குகிறது. करें। वो परमेश्वर के साथ हमें मिलाता है, உலகத்திலிருந்து அது நம்மை பிரிக்கிறது. वो दुनिया से हमें अलग करता है, மாம்சத்தை மேற்கொள்ள செய்கிறது. वो शरीर की जो लालसा है उसे हमें பழைய மனிதனை விட்டுவிடச் செய்கிறது. जीना पुराना मनुष्य को छोड़ता है, நமக்குள்ளே இருக்கிற சுயத்தை அலட்சியம் பண்ண வைக்கிறது. हमारे जो स्वयं है उसको तोड़ता है, இன்னும் கீழ்ப்படிதலை நமக்குள்ளே தூண்டிக் கொண்டே और இருக்கிறது. आज्ञा मानने சத்தியத்திற்கு के लिए हमें उत्साहता है। அது மாத்திரமல்ல, அது மேலே உயர்த்துகிறது. उतना ही नहीं हमें ऊपर उठाता है। எல்லாரும் ஜெபிக்கலாம். सब प्रार्थना करेंगे। இந்த சிலுவையின் பலன் நம்மை தேவ சிங்காசனத்திற்கு உயர்த்துகிறது. ये क्रूस का जो सामर्थ है सिंहासन की ओर हमें लेके जाता है। சிலுவையின் பலன் தேவன் வாழ்கிற பரலோகத்திற்கு நம்மை உயர்த்துகிறது. जो क्रूस का जो भलाई है जहाँ पर परमेश्वर जीता है हमें वहाँ पर लेके चलता है। ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நிமிடங்கள் ஆண்டவர் சமூகத்தில் இந்த வார்த்தையை கேட்டதான நாம் ஒவ்வொருவரும், இயேசுவே ஹல்லேலூயா, சிலுவையினால் வரும் பலன், சிலுவையினால் வரும் பலன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருக்கு நேராய் அர்ப்பணித்து எந்த 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 இடத்துல சிலுவையில் உங்களுக்கு பலன் தேவைப்படுகிறது, சிலுவையின் பலன் எந்த இடத்துல உங்களுக்கு தேவைப்படுகிறது, தேவனோடு ஒப்புரவாகிற விஷயத்தில் தேவையாக இருக்கா, பயன்படுத்துங்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் இன்னும் மாம்சத்தில் இன்னும் இந்த சுயத்தை மேற்கொள்ளுகிற காரியத்தில், பழைய மனிதனையும் அவனுடைய சுபாவங்களையும் தன்மைகளையும் விட்டுவிடுகிற காரியத்தில், எந்த காரியத்தில் சிலுவையின் பலன் நமக்கு தேவையாக இருக்கிறது, மனம் திறந்து ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. கீழ்ப்படிதலை தூண்டுவதில்லை, சத்தியத்திற்கு கீழ்ப்படிதல் தூண்டுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சிங்காசனத்திற்கு உயர்த்துவதில்லை இந்த சிலுவையின் பலன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஹல்லேலூயா. கத்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜர். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க மனம் திறந்த ஆண்டவர் சமூகத்தில். ஹல்லேலூயா. நம்மை அர்ப்பணித்தவர்களாய். ஹல்லேலூயா. ரபஹலர ஷகரதலரா. ஓ ஜீவாதிபதியானவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பாவ பார சுமையதால் சோர்ந்தே தளர்ந்ததன் ஜீவியமே. பாவ பார சுமையதால் சோர்ந்தே தளர்ந்ததன் ஜீவியமே. சிலுவையண்டை வந்ததினா சிறந்த சந்தோஷம் கண்டதினா. சிலுவையண்டை வந்ததினா இலைப்படையாது மேலோகில், இலைப்படையாது மேலோகில். ஏகுவின் பரந்தே வேகா சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திலை பாரிடுவேனா. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திலை பாரிடுவே. சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில். ஆத்துமனேசரின் அருகில், ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திலை பாரிடுவேனா. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திலை பாரிடுவே. சிலுவையின் நிழலிலே அந்த உபதேசத்தினாலே பலனற்ற நான் பலன் பெற்று கொள்ளுகிறேன். ஒவ்வொருவரும் அறிக்கை செய்தவர்களாய், பலனற்ற நான் உலகத்திலே வாழ பலன் பெற்று கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ சிங்காசனத்திற்கு உயர்த்தப்பட ஹல்லேலூயா நான் பலனை பெற்று கொள்ளுகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் பரலோக பிதாவே, அன்பின் ஆண்டவரே, நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த மார்ச் மாதத்தின் ஆண்டவரே முதல் ஞாயிற்றுக்கிழமை உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை ஆராதிக்க மகிமைப்படுத்த ஆண்டவராகிய தேவன் நீர் எங்களுக்கு தந்த நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம்.
அன்பு தகப்பனே, இந்த நாளிலே வந்த எல்லாரையும் ஆசீர்வதி. தெய்வ கிருபை சமாதான மாளிகை யாவரோடும் இருக்கட்டும் தகப்பனே. இந்த நாளிலே சிலுவையை பற்றிய உபதேசம் தேவ பலன் என்று சொல்லி சிலுவை தருகிறதான சிலுவையினால் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிற அந்த பலனை நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. அதனால் ஒவ்வொரு நாளும் பலன் மேல் பலன் அடைந்த ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறதான அந்த நாட்கள் நிறைவேறும் போது தேவ சிங்காசனத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறதான இந்த பலனை இந்த சிலுவை எங்களுக்கு தருகிறதே, அந்த மேன்மையான ஒரு பலனை பெற்று நம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க எல்லாருக்கும் உதவி செய்கிறார். வந்த எல்லாரையும் ஆசீர்வதி. தொடர்ந்துள்ள திருவிருந்து ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மகிமையுள்ள கரத்திலே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். திருவிருந்து ஆராதனை